ஒரு புத்தகத்தின் அட்டையை தாண்டி அதன் ஆன்மா வரை சென்று வாசிக்கக்கூடிய ஒரு நுட்பமான வாசகியை நாம் இன்று காண்கிறோம். அடுத்ததாக உரையாற்ற வருபவர் நம் அனைவருக்கும் அன்பிற்குரிய எழுத்தாளர் அர்ஷா அவர்கள். வாசிப்பின் ஆழம் ஒரு நூலின் நுட்பங்களை மிக எளிதாக கண்டறிந்து அதன் ஆழமான கருத்துக்களை பாமரனுக்கும் புரியும் வண்ணம் பேசக்கூடிய வல்லமை கொண்டவர். தூண்டும் விமர்சனங்கள், இவரது புத்தக விமர்சனங்கள் வெறும் கருத்து பரிமாற்றம் மட்டுமல்ல, அவை வாசிக்காதவர்களையும் அந்த புத்தகத்தை தேடி பிடித்து வாசிக்க தூண்டும் ஒரு மந்திரக்கோள். அது 100க்கு 100 உண்மை. எத்தனோ புக்ஸ் அர்ஷாக்கு அவர் திருநாய்வு பண்ணதுக்கு அப்புறமாட்டி நிறைய பேர் வாங்கி ரீட் பண்ணியிருக்கிறாங்க. நான் முதற்கொண்டு நானும் அதில் ஒருத்தி. அடுத்ததாக அவங்களோட உரை. மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம். புக் வைப் ஒரு புதிய பதிப்பகம். இந்த மாதிரி புதுசாக முளைச்சிட்ருக்கிற ஒரு சின்ன செடி தான் நாங்கள். எங்களோடு சேர்ந்து இந்த புத்தக வெளியீட்டுக்கு இணைந்திருக்கிற வானதி பதிப்பகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாங்கள் ரொம்ப சிம்பிளாக புத்தகங்களை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி புக் வைப் ஒரு வைபை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நண்பர்கள் பதிப்பிடலாமே அப்படின்னு கேட்கும்போது அது பதிப்பகமாக மாறுச்சு. அப்படி தான் எங்களுடைய இந்த குட்டி ஜேர்னி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் பெரும் மதிக்கின்ற மிகப்பெரிய பெரியோர்கள் முன்னிலையில் என்னுடைய பதிப்பகத்திலிருந்து அது ஒரு குழந்தை தான். புத்தகங்கிறது நிச்சயமாக ஒரு குழந்தை தான். அது ஒரு சாதாரணமாக வெளியிட முடியாது. எழுத்தாளர் மனசில் ஒரு கருத்து வருது, அந்த கருத்தை எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமேங்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம், என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தலாமான்னு யோசிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஒரு புத்தகத்தையும் வடிவமைக்கிறோம். அந்த மாதிரி விக்ரம் சாராபாய் மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு புத்தகம். என்னென்னா, என்னுடைய எழுத்தாளர் முனைவர் மோகன்ராஜ் அவர் நிறைய விஷயங்களில் அப்படி ஒரு குழந்தை மாதிரி கவனமாக இருப்பாங்க. அவங்களுடைய சித்தையன் நூல் வெளியீட்டில் நான் ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்ட விஷயம் என்னென்னா, எழுத்துக்கள் என்னை பொறுத்தவரையில் எப்பயுமே எளியவர்களுக்கானது. விளிம்பு நிலையை பற்றி அந்த மக்கள் குறித்து யார் வேதனைப்படுகிறார்களோ, யாருக்கு அந்த துன்பம் உள்ளே போய் துளைக்குதோ அதுதான் எழுத்து அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் சித்தையன் நான் பிரமிச்சு போன ஒரு நூல். இப்படியான மனிதர்களை நான் அந்த பகுதியிலிருந்து அல்லது அந்த இடத்துலேருந்து வந்தேங்கிறதே யாருமே சொல்ல விரும்புகிறதில்ல. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் என்னோட அப்பா பேர் கேட்டார். கேட்டுட்டு சொன்னார், நான் கூட எங்கள் அப்பா பேருக்கு பின்னாடி இப்படி தான் சேர்த்துக்குவேன், உண்மையிலே உங்கள் அப்பா பேர் அதுவா அப்படின்னு சொன்னார். நான் அந்த பின்னாடி இருக்கிற விஷயங்களை சொல்லலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா சில பெயர்களே சில சாதிகளை சொல்லிவிடும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாதிகளை சொல்லாமல் இருக்கிறதுக்காக சில தேவையற்ற பெயர்களை சேர்த்துக்கிட்டாங்க. அப்படியான ஒரு நிலைமையிலேருந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி முனைவர் மோகன்ராஜ் அவர்களுடைய சித்தையன் நிச்சயமாக ஒரு விருது பெற வேண்டிய நூல். அது எல்லாருமே கண்டிப்பாக வாசிக்கணும். அந்த மாதிரி ஒரு புத்தகத்தில் தான் நாங்கள் எங்களுடைய புக் வைபை ஆரம்பித்தோம். அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும். அவர் தான் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தார். இது பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய் சார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய துறை தான். அவருடைய துறையாக இருந்தாலும் அந்த புத்தகத்தை இங்கே எல்லாருமே சொன்னாங்க, இந்த மொழி நடை ரொம்ப குழந்தைங்களுக்கு மாதிரியும் மாணவர்களுக்கு மாதிரியுமே எழுதியிருக்கிறாரு. அந்த எளிய நடையில் நமக்கே தெரியும், ஆட்டோபயோகிராஃபி அல்லது ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய வெற்றி, அவங்களுடைய தோல்வி, இப்படி பல விஷயங்களை ஒரு வாழ்க்கை வரலாறு புத்தகம் சொல்லும். அப்படி சொல்லும்போது அந்த காலகட்டத்தை அவர் எப்படி வாழ்ந்தாருன்னு மட்டும் இல்லை, வரலாற்றில் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இஸ்ரோவுடைய வளர்ச்சி வேற. நம்ம நிலாவுக்கு போகிறோம், சந்திரனுக்கு செவ்வாய்க்கு போகிறோம். இன்றைய வளர்ச்சி வேற. விக்ரம் சாராபாய் ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு 2 வீலரில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு சர்ச்சில் தான் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்குது. அப்போ ஆன்மீகத்தை நம்பக்கூடிய ஒரு சர்ச் ஒரு அறிவியலுக்கு ஒரு இடம் கொடுக்குது. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அதை ஒரு ஆராய்ச்சி இடமாக மாற்றி விக்ரம் சாராபாயினுடைய தொடக்கம் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் அவர்கிட்ட என்ன பார்க்குறேன் அப்படின்னா,
எளிமையான விஷயங்கள் எப்படி மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிறது அவருடைய தேடல். எத்தனையோ பேரை பற்றி நம்ம புத்தகம் எழுதலாம். ஆனால் விக்ரம் சாராபாய்ங்கிற ஒருத்தரை வந்து நூலாக இன்னைக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ என்னோட 2 குழந்தைங்களுக்குமே யாருனே அவரை பற்றி தெரியல. எடுத்து பார்த்துட்டு சின்ன புக்காக இருக்குது படிக்கிறேன் அப்படின்னாங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பக்கங்களில் ஒருத்தரை அறிமுகப்படுத்துறதை விட நம்ம தேவையான அளவு சாதாரணமாக அறிமுகப்படுத்தினோம்னா போதும். இப்போ நமக்கே தெரியும், பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் இப்போ இல்லை, ரீல்ஸ்னு வந்துருச்சு. 30 செகண்ட் 60 நம்ம யாருமே பார்க்க மாட்டேங்கிறோம். அவ்வளோதான் நம்மளால் முடியும், நம்மளுடைய கவனம் அவ்வளோதான். அப்போ சின்ன சின்ன புத்தகங்களும் சின்ன சின்ன கருத்துகளும் அதுக்கப்புறம் அவங்கள தேடி படிக்க வைக்கும். அவருக்கு தேவை விக்ரம் சாராபாயை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சின்ன புத்தகத்துலேருந்து அவர் பெரிய புத்தகத்துக்கு போயிடுவார். அந்த ஒரு நுணுக்கம் வந்து, அந்த டெக்னிக் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. மிக எளிமையான ஆங்கிலத்தில் மிக தேவையான கருத்துக்களை மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. விக்ரம் சாராபாயை வந்து அறிவியல் சார்ந்த மாணவர்கள் மட்டும்தான் படிக்கணுமா, அவங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமானா இல்லை. ஒரு ரொம்ப நல்ல மனிதராக இருக்கிறாரு, மனைவியை நேசிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, பெரியவர்களை மதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவருடைய கனவு வந்து அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக எந்த விஷயத்தையுமே ஒரு நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான அந்த ஏழை குடும்பத்துல எல்லாம் பிறக்கல. மகாத்மா காந்தியோட பழகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ரவீந்திரநாத் தாகூர் கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளுடைய பழக்கங்களும் அவர்களுடைய தலைமைத்துவ பண்பையும் அவர் வாங்கிக்கிறார். இது எல்லாம் தான் இஸ்ரோங்கிற ஒரு பெரிய அமைப்பு உருவாக்கக்கூடிய எண்ணங்களையும் அதை லீட் பண்ணக்கூடிய தகுதியையும் அவருக்கு வளர்த்துருக்கு. ஸோ இதுதான் நமக்கிட்டையும் வரணும். நம்மளால் இதை செய்ய முடியுமா, என்கிட்ட அந்த வசதி இல்லை, என்னால் அதை செய்ய முடியுமாங்கிற கேள்வியே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களால் ஒரு பெரிய விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மாட்டு வண்டியில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்திற்கான பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்கிறது மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இல்லையா? அந்த மாதிரி ஒரு முக்கியமாக மாணவர்கள் அனைவருக்கும் கையில் போய் சேர வேண்டிய புத்தகம் தான் விக்ரம் சாராபாய். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய அறிவியலாளர், ஆராய்ச்சியில் இருக்கிறவர். அப்போ எந்த நேரமும் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு தேடுதல் இருக்கணும். ஆனால் அவர் அதையும் தாண்டி மனைவி வந்து ஒரு நடன கலைஞராக இருக்காங்க. அவருக்கு போய் மேடையெல்லாம் அவர் வந்து தயார் செய்து கொடுக்குறாரு, மேடை விளக்கெல்லாம் அவர் வந்து தயார் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து பெண்களை மதிக்கக்கூடிய, அவர்களுடைய விருப்பத்தில் உயரக்கூடிய இடத்தையும் அவர் அதுக்கான வழியையும் செய்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரியான இப்போ திருவள்ளுவர் நமக்கு எப்படி இன்றைக்கும் தேவையோ, இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் பேசும்போது நானும் அந்த திருக்குறள் பற்றி அவர்கிட்ட நிறைய பேசணும்னு நினச்சேன். அதை பற்றி நீங்கள் எல்லோரும் சொல்லும்போது எனக்கு விக்ரம் சாராபாயும் ஒரு திருவள்ளுவருக்கு நேரடியாக நேரில் வைக்கக்கூடிய ஒருவராக தான் தெரிகிறாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வசதிகளில் வெற்றி அடைகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அன்றைக்கு சூழ்நிலையில் நம்மளால் முடியும் அப்படின்னு கேம்பிரிட்ஜில் போயிட்டு ஒரு விருது வாங்கக்கூடிய ஒருத்தர், பட்டம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவர் பாட்டுக்கு அவரை உயர்த்திக்கிட்டு போயிருக்கலாம். இங்கே வந்து என்னுடைய நாட்டுக்கு நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்கன்னா அந்த எண்ணங்கள் தான் இன்றைய மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வரணும். ஆக இந்த புத்தகம் வந்து என்னை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கானது. விக்ரம் சாராபாய் வந்து மாணவர்கள் வந்து தேடி தேடி படிக்கணும், அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில் வெற்றி அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு சிறிய நூலாக தான் இந்த நூல் வெளிவந்திருக்குது. அதே மாதிரி 1963 தும்பால தான் இந்த சர்ச்சில் வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய கருத்துக்கள் எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ஈர்ப்பாக இருக்குது. ஒரு சர்ச்சில் இருக்கிறவர் வந்து மதத்தை போதிக்கிறவர் இல்லையா, அவர் வந்து மதத்தை நம்புகிறவர், அறிவியலை நம்பக்கூடியவர் இல்லை. ஆனால் அந்த அந்த சர்ச் பாதிரியார் வந்து இவருக்கு வந்து அந்த அட்மாஸ்பியரே மாற்றி அவருக்கு வழி செய்து கொடுக்குறாருன்னா இவருடைய அந்த கவர்ச்சியும், அந்த பேச்சில் இருக்கக்கூடிய கவர்ச்சியும், அவருடைய நோக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழமும் நமக்கு புரியுது இல்லையா? இந்த மாதிரியான ஒரு ஆளுமை தான் விக்ரம் சாராபாய். ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருந்திருக்கிறார், 52 வயசுல என்னமோ அவர் இறந்துட்டார். ரொம்ப குறுகிய காலத்துக்குள்ளே இன்றைக்கும் அவரை எடுத்து நாம் பேசுகிற இடத்துக்கு அவரை நிறுத்திட்டு போயிருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு ஆளுமையினுடைய புத்தகத்தை வந்து ஒரு எளிய மொழியில் வந்து எல்லா மாணவர்களுக்கும் போகிற வகையில் வந்து உரையாடல் பாணியில் இருக்கும். இந்த புத்தகம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து உரையாடிட்டே போகிற மாதிரி இருக்கும். பிளானிங் கமிஷனர் சுல்தான் அகமது இஸ்மாயில் சார் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் புக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க படித்து பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறாரு, ஒரு எளிமையான ஆங்கிலம் இருக்குது. ஸோ இந்த புத்தகம் வந்து அவருடைய நோக்கம் வந்து
எல்லாருக்கும் அவரை போய் சேர்க்கணும்னு இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். ஒரு சிறந்த ஆளுமையை வந்து, எனக்கு கவர்ந்த ஒரு ஆளுமையை வந்து இன்னொருத்தட்ட எடுத்துகிட்டு போகும்போது அதை நான் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதலாம். ஒரு புத்தகத்தை 500 பக்கமாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு எழுதலாம். அது இல்லை விஷயம். விஷயம் போய் சேரணும்னு எழுதுறது இருக்கு இல்லையா, சுருக்கமாக எழுதுறது, அதில் வந்து இந்த புத்தகம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி சுல்தான் சார் சொன்னாங்க. அதே தான் நான் சொல்கிறேன். இந்த புத்தகம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு புத்தகம். இதை நாங்கள் வெளியிட்டதில் புக் வைப் ரொம்ப பெருமை அடையுது. இவ்வளோ பெரிய ஒரு சபையில் பெரியவர்களுக்கு முன்னிலையில் வெளியிட்டதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறோம். இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வெற்றியடைய செய்யணும் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் வந்து திருக்குறள் புத்தகம் பற்றியும் சொல்லிடுறேன். ஐயா வந்து புக் வைப்பில் அவருடைய புத்தகத்தை அறிமுகம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த நிகழ்ச்சி எங்களோட ஐயா இணைஞ்சிக்கிட்டாங்க. அவங்களுடைய எண்ணமும் அதே தான். நம்ம யாருமே திருக்குறளுக்கு ஒரு வரைவிலக்கணமோ திருக்குறள் ஏன் கற்றுக்கணும்னே சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே பேராசிரியர் பேசும்போது சொன்னாங்க 60 மொழிகளுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு. ஒரு நூல் வந்து அந்த மொழியை தாண்டி அடுத்த மொழிக்கு போகுதுனாலே அதில் ஏதோ பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு திருக்குறளுக்கு நம்ம விளக்கம் சொல்லவே தேவையில்லை. எதை எடுத்தாலும் திருக்குறள் அதுக்கு பதில் இருக்கும். அதுவும் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் வச்சுருக்குறோம். இன்றைக்கி அதுக்கு தேவை இருக்கா திருக்குறளுக்குன்னா? இன்றைக்கும் தேவை இருக்குது. அவர் பேசாத விஷயங்களே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம தமிழ்லே வச்சுருந்தா பத்தாது அப்படிங்கிறது. இன்றைக்கி முக்கியமாக இந்திய சூழலில் வந்து ஹிந்திக்கு போயே ஆகணும் எல்லாமே. அப்போ தான் சில முரண்பாடுகளை நம்ம தவிர்க்க முடியும். மொழி புரிதல் இல்லாததுனால வர நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம இலங்கையில் பார்த்தோம். ஸோ ஒரு மொழி வந்து எப்பொழுது எதிர்க்கப்படுதோ அதை நம்ம கற்றுக்கணும். 2 மொழியும் தெரிஞ்சாதான் எந்த மொழியில் என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். அப்போது இந்திய சூழலில் பொறுத்தவரையில் திருக்குறள் போன்ற ஒரு பொதுமறை வந்து ஹிந்தியில் போகிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து ஐயா பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் எங்கேயாவது நீ தப்பாக புரிஞ்சுக்காத, நான் உன்னோட லாங்குவேஜில் சொன்ன மாதிரி இதற்கு விளக்கத்தை ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு பொது மொழியை எடுத்து சொல்லிட்டாங்க. ஸோ ஒருவேளை எங்கேயாவது தப்பு நடந்தால் கூட இந்த 3வது வரியில் நான் அதை சொல்லலைங்கிற ஒரு தப்பில்லாத கருத்தை சொல்லக்கூடிய மாதிரி ஒரு 2 பேரை இணைக்கக்கூடிய ஒரு மொழியையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வயதில் வந்து இந்த மாதிரியான ஒரு புத்தகம், அது எவ்வளோ பெரிய புத்தகம்னு பாருங்கள். 1330 குறளையும் ஒரு மனுஷன் உட்காந்து ஒன்னொன்னையும் வந்து மொழிபெயர்த்து எழுதணுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே நம்ம மீது இருக்கிற அன்பு தான். ஏதாவது நான் செய்துட்டு போகணும், எனக்கு இருக்கிற தெரிஞ்ச ஒன்றை ஏதாவது கொடுத்துட்டு போயிடணுங்கிறத தாண்டி இந்த புத்தகத்தை விற்று சம்பாதிக்கணுமோ அல்லது இந்த புத்தகத்தை வெளியிட்டதுனால அவருக்கு பெரிய பெருமை கிடைக்குங்கிறதோ கிடையாது. இதிலிருந்து நான் என் மனசில் இருக்கிற கருத்தை என் குழந்தைங்க, எல்லா மொழி பேசக்கூடிய குழந்தைங்களுக்கும் நான் கொடுக்கணுங்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஆசை தான். அந்த ஆசை தான் திருக்குறள் புத்தகம். அதனால அந்த புத்தகத்தையும் இந்த நிகழ்வில் நாங்கள் வெளியிட்டதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இந்த மாதிரியான ஒரு நல்ல புத்தகத்தை எங்களுக்கு தந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயாவிற்கும் நன்றி. இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த சிறிய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி விக்ரம் சாராபாய் ஆங்கில புத்தகத்தினுடைய உண்மையான விலை வந்து 150. இன்றைக்கி அந்த புத்தகம் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்கணும். திருக்குறள் புத்தகமும் விக்ரம் சாராபாய் தமிழ் புத்தகமும் கிடைக்கும். எனக்கு தமிழில் படிக்க தான் பிடிக்கும்னா நீங்கள் இங்கிலீஷ் புத்தகத்தை வாங்கி உங்கள் நண்பருக்கு கொடுங்க. இங்கிலீஷில் படிக்க தான் பிடிக்கும்னா தமிழ் புத்தகத்தை வாங்கி நண்பர்களுக்கு கொடுங்க. புத்தக வெளியீட்டில் புத்தகங்களை வாங்கி எழுத்தாளர்களிடம் கையொப்பம் வாங்குவது தான் நாம் அவர்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அவார்டு. அதை நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ சொத்து மட்டும் நம்மளுக்கு தேவைக்கு மீறிய சொத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புக்ஸுமே உங்களுக்கு வேண்டிய புக்ஸை வாங்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத புக்ஸையும் வாங்கி தேவையில்லை உங்களுக்கு மீறிய புக்ஸை வாங்கி மற்றவங்களுக்கும் பரிசளிக்கணும். ஸோ எல்லார் கையிலையும் வந்து ஒரு புத்தகத்துக்கு மேலே இருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஓகே, வானதி பதிப்பகம் சார்பாக இன்றைய 2 நூலாசிரியர்களுக்கும் சிறப்பு செய்ய வானதி பதிப்பகம் ஒரு பதிப்பாளர் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்.